தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஆண்டவர் தாமே தொடர்ந்தும் வசனங்கள் வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்படுவாராக. ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது வசனம், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பரிசுத்தவான்கள் ஆகும்படி, ஆகிட்டீங்கல்ல, ஆகும்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று. என் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பழைய பாவங்கள், இயேசுவை அவன் சந்திக்கும் வரை, அவன் ஏற்றுக்கொள்ளும் வரை, அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளத்தையும் அவர் கழுவி விடுகிறார், அதை எடுத்து விடுகிறார், அதிலிருந்து எங்களை பரிசுத்தமாக்கி விடுகிறார். இது பழைய பாவங்கள்ல இருந்து. அதன் பின்பதாக நாங்கள் மறுபடி பிறந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்களாக, ஆவியானவருடைய உதவியோடு கூட வசனத்தின்படி தேவ சித்தம் செய்து தினமும் வாழ்ந்து கொண்டு வரும்போதுதான் பரிசுத்தவான்களாய் மாறிக்கொண்டு வருகிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். பழைய பாவங்களில இருந்துதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு ஒரு மன்னிப்பை அவர் தந்து புது சிருஷ்டியாய் மாற்றி பரிசுத்தவான்களாய் மாற்றி அந்த பரிசுத்தத்துல தொடர்ந்தும் நிலைத்திருந்து எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிறதான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு இன்னும் பரிசுத்தவான்களாக மாறி தேவ சமூகத்துல போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலமும் இருந்து வந்ததான அந்த பாவ காரியங்கள் உடனடியாக போறதல்ல. இதை நல்லா வழங்கிக் கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க பரிசுத்தவான்கள், நாங்க நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போய்விடுவோம் என்பதான அநேக பிள்ளையான போதனைகள் உண்டு. ரட்சிக்கப்பட்டது பழைய பாவங்கள் இருந்து. தெய்வத்தை அறிவதற்கு முன்பதாக நீங்க செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மன்னித்து உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஆனாலும் அந்த பழைய அந்த சுபாவங்கள், அந்த குணங்கள், நாங்கள் செய்த அந்த காரியங்கள், எங்களுடைய பழக்கங்கள், இதனால நாங்கள் மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்கிறோம், நடக்கிறோம். எங்களுடைய கோபம், எரிச்சல், பொறாமை, பொய், களவு, வஞ்சனை, புறங்கூறுதல், இப்படியான அநேக காரியங்கள், விபச்சார சிந்தனைகள், எண்ணங்கள், காரியங்கள் எல்லாம் உண்டு. அப்ப இதுல இருந்து இன்னும் அதான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி இதிலிருந்து நாங்க விடுபட வேண்டுமானால் தினமும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆவியானவருடைய உதவியோடு கூட அதிலே நாங்க வாழணும், நடக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் விட்டு நாங்க மரிப்பதற்கு முன்பதாகவோ அல்லது என் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாகவோ எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நாங்க வாழணும். ஆண்டவர் செய்வாரு, நாங்களும் செய்யணும். ஆண்டவர் 50%, நாங்க 50%. ஆண்டவர் நாங்க வாழ முயற்சிக்கும் போது, முற்படும் போது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு நடத்துவார். அப்ப அது தேவனுடைய ரட்சிக்கப்பட்டவங்க பழைய பாவங்கள்ல இருந்து அந்த ரட்சிப்புக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது. அந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு
தினமும் அதுல வாழ்ந்து இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒன்றா நாங்க விட்டு குறைத்து தேவ சமூகத்துல போய் சேருதான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டு நாங்க. ஆகவே ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களுக்கு அப்படியாக வாழ எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.